ஹாய் எவ்ரிவான், இன்னைக்கு தெரோங் masak petai செய்யலாம் வாங்க. இன்னைக்கு பிளெண்ட் பண்ணுற ஐட்டம் பார்ப்போம். நான் 2 சின்ன வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி 2 ஒரு சின்ன கரண்டி காஞ்ச ஊடான் சேர்த்துக்கலாம். 5லேருந்து 6 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். கூடையே 2 மிளகா விதைகள்லாம் எடுத்துட்டு சேர்த்துக்கலாம். நான் இந்த மாதிரி தெம்பே வாங்கி இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். இந்த சைஸில் வெட்டி வச்சுருக்கேன். அதே மாதிரி கத்திரிக்காவை இந்த மாதிரி நீட்டு கத்திரிக்காவை இந்த மாதிரி 2 பொளந்து அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இதெல்லாம் போட்டு பொரிக்க போகிறோம். இந்த மாதிரி சைஸில் வெட்டிக்கிட்டால் போதும். இல்லை உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வெட்டிக்கிட்டால் போதும். நான் இந்த மாதிரி பெருசு பெருசாக தான் வெட்டுறேன். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அந்த கத்திரிக்காவை போட்டு ஒரு நிமிஷம் பொரித்து எடுத்துடலாம். ரொம்ப நேரம் பொரிக்கக்கூடாது. 1 நிமிஷம் இந்த பக்கத்து திருப்பி போட்டு பொரித்து எடுத்தால் போதும். ரொம்ப நேரம் பொரிச்சிங்கன்னா அந்த கத்திரிக்காவோட கலரே போயிடும். இப்போ பாருங்கள், நல்லா அழகாக கலர் சேஞ்ச் பண்ணி அழகான பர்பிள் கலரில் இருக்குது. இப்போ இதை நம்ம ஒரு வடிகட்டு வச்சு எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம வெட்டி வச்ச அந்த தெம்பே இருக்குல்ல, அதையும் பொரிச்சு எடுத்துடலாம். தெம்பே அதோட கலரு சேஞ்ச் ஆகிற வரைக்கும் பொரிக்கணும். இப்போ வெள்ளை கலராக இருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலராக மாறும். அது வரைக்கும் ஒரு பொரிச்சு எடுத்து ஓகே. இப்போ அதை நம்ம எடுத்து வச்சிடலாம். கலர் பாருங்கள் எவ்வளோ அழகான கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குன்னு. இப்போ அதை நம்ம எடுத்து தனியாக வச்சுருவோம். எடுத்து நம்ம பிளெண்ட் பண்ணோம்ல, அந்த காஞ்ச ஊடாம் மிளகா வெங்காயம் பூண்டு எல்லாமே, அதை இதே எண்ணெயில் கொட்டி நல்லா வதக்கி விட போகிறோம். எண்ணெயில் கொட்டும் போது கவனம், நல்லா எண்ணெய் தெரிக்கும். ஸோ பார்த்து கவனமாக செய்யுங்க. இப்போ இதை நல்லா நம்ம கொதிக்க விட போகிறோம். இதை இப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்றலாம். இப்போ பாருங்கள், இந்த எண்ணெய்லாம் நல்லா திரிஞ்சு ஒரு மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த பிளெண்டரை அலசி அந்த தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கலாம். இதையா நம்ம நல்லா இப்படி தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கிறோன்னா இதோட பச்சை வாசனை போகிறதுக்கு. ஏன்னா நம்ம அரைக்கிறது முன்னுக்கு இதை எதையுமே நம்ம வதக்கலை, பச்சையாகவே தான் அரைச்சிருக்கோம். அதனால் நல்லா இது வேகணும். இப்போ நான் பெத்தாய் ஆட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஒரு பெத்தாயை 2 வெட்டி வச்சுருக்கேன். இதை நல்லா உப்பு தண்ணி போட்டு நல்லா அலசி எடுத்துருங்க. இப்போ இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பெத்தாய் ஆட் பண்ணி நல்லா ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. ஏன்னா பெத்தாய் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா அந்த சம்பல்லே திருப்பி விட்டு வேக வச்சுருங்க. இல்லாட்டி இதில் ஆட் பண்ணுறது முன்னுக்கே கொதிக்கிற தண்ணியில் உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 5 நிமிஷம் இதில் கொட்டி வேக வைக்க வேணாம், 2-3 நிமிஷத்துலேயே வேக வச்சிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. அதே மாதிரி நீங்கள் காரம் ரொம்ப சாப்பிடுவீங்கன்னா 2 ஊசி மிளகாவும் ஆட் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், நான் இதில் ஏற்கனவே பொரிச்சு வச்சுருந்த கத்திரிக்காவை இதில் கொட்டி ஒரு கிண்டி விட்டுட்டு, அப்புறம் பொரிச்சு வச்சுருந்த தெம்பேரையும் இதில் கொட்டி நல்லா கிண்டி விட போகிறேன். அதோட கலரை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம். நல்லா கிண்டி விட்டுட்டு அந்த மசாலாலாம் நல்லா அந்த தெம்பேல கத்திரிக்காயும் இறங்குற அளவுக்கு ஒரு நிமிஷம் போல் நல்லா திருப்பி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறேன் கொஞ்சமாக. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நீங்களும் அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.